சண்முகம், அப்பா, முத்துப்பாண்டி, மாமா இவங்கள யார் தடுத்தாலும் அமெரிக்கா போறதுல நான் உறுதியா இருக்கேன். அவங்க வீட்டுல யாருக்குமே விருப்பம் இல்லைன்னா உங்க அப்பா சொல்ற மாதிரி தானே செய்யணும். என்ன சொல்றாரு அப்பா? உன் கூட அந்த வீட்டுல யாரும் வர வேண்டாம். நான் காலை எடுத்து வரேன். நம்ம காலையே போயிடலாம். என்ன சொல்ற? பாரு அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? திடீர்னு என் மேல அக்கறை பொங்கி வருது. என்னைக்குதான் நீ என் மேல சந்தேகப்படாம இருந்திருக்க? அவன் தங்கச்சிங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாதிச்சுட்டாங்க. ஆனா என்னைக்காவது என்னைய சாதிக்க விடுங்களா நீங்க? எனக்கு இருக்கிற ஒத்தைக்கு ஒட்ட ஒரே பொண்ணு நீ. உனக்காக நான் உதவி செய்ய மாட்டேன். நன்றி. எனக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு. நான் என்னோட ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசணும். நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். அப்புறம் அம்மா கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த இன்டர்வியூக்கு போறீங்க, போறவ திரும்பி வரப்போறது இல்ல. அங்கிருந்தே பரணி பாப்பாவை அனுப்ப போறீங்கன்னு பாப்பா கிட்ட நீங்க சொல்லலையே. அதை எதுக்கு சொல்லலாம்? பாப்பா பாட்டுக்கு அங்க போய் நான் மெட்ராஸுக்கு போக போறேன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, அந்த குடும்பமே கூட கிளம்பி வந்துடாதா? அதெல்லாம் மாட்டாங்க. நான் காலை கூப்பிட்டு போறேன்னு சொன்ன உடனே நன்றின்னு சொல்லி தரலையா? அப்போ அவர் ஏன் கூப்பிடதான் வரப்போறான்னு அர்த்தம். ஏலே சௌந்தரம், இப்ப இந்த லெட்டர் வந்துருச்சு. அவ அமெரிக்கா போறது உறுதியாயிடுச்சுன்னா அந்த வெறும்பையன் வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அவளை புடிச்சு வச்சுக்க மாட்டாங்களா? அக்கா, புடிச்சு வச்சோடனே அங்கேயே உட்காந்துக்கிறதுக்கு என் மகன் நான் புடிச்சு விட்ட பிள்ளையக்கா. அது சரி. அவளை தடுக்க ஆளாது முடியாது. இப்படிதான் அமெரிக்கா போறேன்னு கிளம்பி போனாவ. அந்த வைகுண்டம் வந்து பரணின்னு கூப்பிட்டதும் நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாவல்ல. தனியா நல்லா கேட்டுக்க. அவ அந்த கூடாரத்துக்குள்ள எதுக்காக போனாங்க? அந்த வெறும் பையனுக்காகவா? இல்ல, அந்த நெசிக்காக. இவனுங்க அது எப்படி விடுவானுங்க? இவன் மெட்ராஸுக்கு இன்டர்வியூக்கு போகுதா? திரும்ப இவங்க ஊருக்கு வரமாட்டாங்க. இவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சாதானே அவங்க விட மாட்டாங்க. மெட்ராஸுக்கு போன பிறகுதான் நீ ஊருக்கு திரும்பி போக போறது இல்லை இங்க செய்தியை நம்ம சொல்ல போறோம். நாக்கு சரியாயிடுச்சுக்கா. அத்தை, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுதியா நீயே? நான் ஏற்கனவே அவளை அமெரிக்காவுக்கு போவாண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீனாவோ அவள் அமெரிக்கா போகிறதுக்கு இன்டர்வியூக்கு போனோம், அதுக்கு நான் கூட போய் உதவி பண்ணுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு வந்து என் காதில் கொசு ஊத்துற மாதிரி வந்து ஊதிட்டு இருக்கீங்களா? பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நானே போய் அவளுக்கு அமெரிக்காவுக்கு டாட்டா காட்ட சொல்லுதி போல இருக்கே. அத்தை, நீ எல்லாம் மனுஷி மாதிரியா பேசுத? நீ எனக்கு உதவி செய்தியா இல்லை உன் பொண்ணுக்கு உதவி செய்தியா? மருமவன, நான் சொல்லல இந்த பேப்பைய எதையும் புரிஞ்சுக்கிடாத மக்குன்னு. இன்னும் இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். ஐயோ, அண்ணன் வேணான்னு சொல்லுதல்லப்பா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் கட்டாயப்படுத்திட்டு இருக்கிய? இந்தா, நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு. இது மூலையும் அவன் மூலையும் ஒரே மூளை தான். ஒரு டிராப் கூட மாற கிடையாது. ஆமா, பாத்தியா? அவருக்கு தான் அறிவுன்னு அறிவு, அம்புட்டு அறிவு. டெய்லி 10 லிட்டர் அறிவை கறந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தாரு. ஆளும் மண்டையும் இல்ல கனி, பாத்துக்க, நம்ம வீட்டு சயின்டிஸ்ட் வைகுண்டன் டமாஸ்கஸ். ஆமா, புத்தகத்துல பேர்லாம் போடுவா, பாத்துக்க. மச்சான், புரிஞ்சுக்கய்யா, நீ போறது இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ண இல்ல, ஹனிமூனுக்கு. ஹனிமூன்னா? வாய் மூடிட்டு வந்ததுல இருந்து புத்தகத்தை திறந்து ஒரு வார்த்தை படிச்சிருக்கியா? போ, ஹோம்வொர்க் பண்ண போ. பாட்டி அடிக்கிற எல்லா வியாக்கியானம் பேசுற. ஏட்டி வீரா, எசக்கிக்கு பிடிக்கும்னு நெய்ச்சோறும் கத்திரிக்காய் தொக்கும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்துதான். இந்தா, எடுத்து வச்சு 4 பேரும் சாப்பிடுங்க. போட்டி. சரி போ. யோ மச்சான், எப்பவுமே நமக்கு வயசு வளர வளர அறிவும் வளரணும். நாங்க எதுக்காக உன்னை அவ கூட போ சொல்றோன்னு புரியுதா இல்லையா? நீ ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு புரியுதானா எனக்கு எப்படி இல்ல புரிய? மச்சான், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுத. பரணிய நீ தான் கட்டாயம் இன்டர்வியூ கூட்டிட்டு போகணும். 3 நாள் சென்னையில 2 பேரும் ரூம் போட்டு தங்கணும். இல்லே,
இவன் என்ன பேசுதான்பா? என்ன 3 நாள் நான் கூட ஊருக்கு போயிட்டா இங்க என் வேலை ஆறு பாத்துக்கிறது. வேலை கிடைக்குதியா வேலை? அதெல்லாம் வந்து பாத்துக்கிடலாம். ஆனா நீ 3 நாள் சென்னையிலேயே தங்கி பரணியோட சேர்ந்து பூரா சென்னையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அம்பிடுதேன். ஓஹோ, இங்க லீவு போட்டு நாங்க போய் ஊர் சுத்தி பாக்குறதா உன் பெரிய திட்டமாக்கும். ஐயோ, அது மட்டும் இல்லையா, நீ கூடவே இருந்து பரணியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்யா. அதான முக்கியம். நான் சொன்ன உடனே அப்படியே உன் தங்கச்சி கேட்டுருவாளாக்கா. நான் இப்படி போனா அவ அப்படி போவா, அவ அப்படி போறான்ட்டு போனா அவ அப்படி சுத்தி இப்படி வருவா. இல்லை, உலகத்துக்கு தான் பாக்குறதுக்கு சரோஜா தேவி. என்கிட்ட ஃபுல்லா நம்பியாரா இருக்கா தெரியுமா? அண்ணே, இவன் கிட்ட பாண்டி பைய பேச பேச எனக்கு கோவம் தான் பெருசாவுது. முடியல. ஆம்பளைங்களா சேர்ந்து மொத்தமா பேசி இந்த அறிவு கெட்டவனுக்கு புரிய வைங்க. நான் போய் பிள்ளைங்க ஒழுங்கா சாப்பிடுறாங்களான்னு பாத்துட்டு வரேன். உண்மையிலேயே உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். சரி, நான் நேரடியாவே சொல்லுதேன். உனக்கு கல்யாணம் ஆகி எம்பிட்டு நாளாச்சு? என்ன, ஒரு 1.5 வருஷம் இருக்கும்ல. என்ன அப்ப அதுக்கு? இது வரைக்கும் நீயும் பரணியும் புருஷன் பொண்டாட்டிய வாழவே இல்ல. இல்ல, ஐ மீன் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல. யா, அத போய் உன் தங்கச்சி கிட்ட கேளு. யோ, முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிற புரிஞ்சுக்கையா. தரு சிம்பிள் தியரி. சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடந்துட்டா எசக்கி மாதிரி பரணியும் கர்ப்பமாயிடுவா. போறவ எப்படி அமெரிக்கா போக முடியும்? நீங்க சுத்தி சுத்தி இதைதான் பேசுறீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே புரியுது. அதுக்காக அவ அமெரிக்கா போக கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை என்ன செய்ய சொல்லிதீங்களா? கெட்டின பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறது கீழ்த்தனமா உனக்கு? பைத்தியக்கார பையல, நீ இப்படி நடந்துக்கிடாதனாலதான் அவ அமெரிக்காவே போறா. அத்தான், நாங்க சொல்ல வரத தயவு செஞ்சு கேளுங்க. அக்காவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். முன்ன பின்ன தெரியாத குழந்தைக்கு பிரச்சனைனாலே முன்னாடி வந்து நிப்பா. இல்லை, நானே கண் கூட அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன? அத்தான், மற்ற குழந்தைங்கனாலே அவ பதறுவா. தான் குழந்தைனா விட்டு கொடுத்துருவாளா? சொல்லுங்க அத்தான். இங்க பாருங்க அத்தான், அக்கா அமெரிக்கா போறது யாருக்கும் பிடிக்கல தான். அதே மாதிரி எத்தனை காலம் தான் நீங்களும் அக்காவும் குழந்தை இல்லாம இருப்பீங்க? பாருங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியம்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இதனால ஒரு நல்லது நடந்து நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வருமேன்றதுக்காக நீங்க சொல்றத கேட்டு நான் கூட சென்னைக்கு போதேன். சூப்பர் மச்சான். அப்படி சொல்லு. ரத்னா, சீக்கிரம் வாட்டி. இத வரேன் அத்தை. இந்த அத்தை கொண்டா. சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? வரேன். மா, மா எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். வந்த வேலை முடிஞ்சது. இப்ப கிளம்புதோம். ஆமா, திடீர்னு என்ன? என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. மா, என்ன விஷயமா வந்த? சொல்லு சொல்லுமா. கேட்டி, என் மருமக முழுகாம இருக்கா? அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்தேன். அது ஒரு தப்பா? சரி சரி, நான் கிளம்புதேன். அண்ணன் வரேன். வரல சம்முவோம். வரேன். வரல பாண்டி. எசக்கி வரேன். உடம்பு பாத்துக்கோ. என்ன? ஆல் தி பெஸ்ட். வாலே ஷோபாலா. ஓட்ட வாய் போலோ. எத்த பாக்கியா இருத்த, நான் வரேன் வாசல் வரைக்கும். எசக்கி, நானும் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் வா, நம்ம போலாம். வேலை இருக்குல்லக்கா. ஏய், ஏதோ ஒண்ணு சரியில்லையே. இவளுங்க பாக்குற பார்வையும் சரியில்லை, அம்மா பேசுற பேச்சும் சரியில்லையே. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.
நானும் சென்னைக்கு வரேன்ல, அதுக்கு தான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். புரியல. நானும் உங்களோட துணைக்காக சென்னைக்கு வரோம்ல, அதான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். உனக்கு அங்க என்ன வேலை? இல்லே, உனக்கு துணையா வரதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நீ துணைக்கு வா, நான் உன்னை கூப்பிட்டனா? இல்லை, நீ கூப்பிட்டாதான் நான் வரணுமா? நீ அழகு பொண்டாட்டி, டாக்டர் வேற, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். நானே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு நானே வரேன். அதனால என்னப்பா நீ இப்போ பின்னாடியே நானும் ஒரு வாரமா வந்து நிக்க, அவ்வளவுதானே? நான் என்ன விஷயமா போறேன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் அந்த வீசா கீசான்னு சொல்லுதியே, அதுக்கு தானே? ஆமா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். நீ தெருவுல கூட நிக்க முடியாது. நீ வந்தா பிரச்சனை ஆயிடும். நீ வர வேண்டியதில்ல. அந்த தெருவுல இல்லைன்னா என்ன, அந்த தெருவை தாண்டி நிக்க. எங்க இருந்தாலும் நான் உன்னையே பார்த்துட்டே இருப்போம்ல. ஏய், லூசு மாதிரி பேசாத. உனக்கு தான் அமெரிக்கா போறது பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு கூட வரேன்னு சாதிக்கிற? இல்லே, நான் அமெரிக்காக்கா வரேன், சென்னைக்கு தானே வரேன்னு சொல்லுதேன். அதுவும் உனக்கு துணையா தானே? அப்போ நான் அமெரிக்கா போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இல்லே, அதுக்கு அந்த முதல்ல அந்த வீசாலாம் வரட்டேன், அப்புறம் பார்த்துக்கிடுவான். இப்ப நான் உன் கூட சென்னைக்கு வரேன், அவ்வளவுதான். என்ன எங்க அம்மா கொடுத்த ஐடியாவா? இல்லே, என்ன அத்தையை போய் எல்லாம் சந்தேகம் விடுத? அப்ப நீயாதான் என் கூட சென்னைக்கு வரேன்னு முடிவெடுத்திருக்க, அப்படிதானே? இயலே, என்னல நானே கூட யோசிக்க மாட்டேனா, இதுக்கு ஒரு ஆள் வர சொல்லி விட்டுவாளா? என் பொண்டாட்டி தனியா போதேன், நான் உன் கூட துணைக்கு வரேன், அவ்வளவுதான். எனக்கு உறக்க வருது, நாளைக்கு சீக்கிரம் எடுத்துக்கணும்ல, நான் படுக்கேன். திருட்டு பயலே, ஏதோ ஒரு பிளானோட தான் நீ என் கூட வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதா? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஃப்ராடு பசங்க. உங்க எல்லாரையும் விட நான் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்றேன்டா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இல்லை, 2 நாள் தான்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வந்துடுவேன். அப்போ அப்பப்போ கடைக்கு போய் ஒரு 8 பாரு. நான் ஊர்ல இருந்தாலே அந்த வெட்டுக்கிளி அவன் தான் ஓனர் மாதிரி பேசுவான். நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கடை யாருக்குனாச்சும் வித்துற போறான். ஏல கடையை பத்தி நீ ஏல கவலைப்படுற? நான் பாத்துக்கிட மாட்டேனா? ஓ மச்சான், மொத்தம் 3 நாள். இப்பவே அதை 2 நாளா சுருக்கி பேசுத. சரி, ஹோட்டல் ரூம் புக் பண்ணதுலேருந்து கேப் வரைக்கும் எல்லாமே மொபைலில் புக் பண்ணியாச்சு. நீ எதுக்கும் எங்கேயும் நிற்க வேணாம். என்ன தங்கச்சிங்களெல்லாம் விட்டு போறதுன்னு நினைச்சாலே சங்கடமா இருக்கு மச்சான். கட்டுன ஒய்ஃபோட ஹனிமூன் போகிறதுக்கு எவனா சங்கடப்படுவானா? ஒரு நிமிஷம் இரு, இதை வச்சுக்க. இல்லை, என்னது இது? நீ சென்னைக்கு போறியா? அங்கே ஒன்றுக்கு எல்லாமே டபுள் மடங்கு செலவாகும். பரணிக்கு பிடிச்ச மாதிரி லாட்ஜில் தங்கணும், 4 இடம் சுற்றி பார்க்க காசு வேண்டாமா? வச்சுக்க மச்சான். நீ எனக்கே காசு கொடுக்குதியா? அண்ணா, 1000 தடவை எனக்காக நீ பணம் கொடுத்துருக்க. எனக்காக நீ எம்பிட்ட செலவழிச்சிருக்க. முத தடவையா என் வீட்டுக்காரர் உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறாரு. தயவு செஞ்சு வாங்கிக்கண்ணே. இல்லை, எதுக்குல காசு? என்கிட்ட இருக்குல காசு. மச்சான், வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளைய கண்ணு கலங்க விடலாமா? வாங்க மச்சான். இல்லை, நான் தான் சொல்லுதம்லா. ஏல மரும ஆசையை கொடுக்குறாப்புல இல்ல, வாங்கிக்கல. நீ வேற மச்சான், நீ வச்சுக்க. ஐயே அண்ணே, இந்தா இதையும் வச்சுக்க. பரணிக்கு நல்ல கடையா கூட்டிட்டு போய் நல்ல புடவையா வாங்கி கொடு. இல்லை, என்ன நீயுமா? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட பாடுபட்டனே. உனக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? இந்தானே. இல்லை, நீ வேற வச்சுக்கோ. இல்ல இப்படி காசு. அண்ணே, அண்ணே, இது எங்க பணம் இல்ல, நீ கொடுத்ததுல நாங்க சேர்த்து வச்ச உங்க பணம்.
மதனிக்கு எங்க பேரு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இந்தானே. அண்ணே, மைனிக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ல, சென்னையில நிறைய கிடைக்கும், நிறைய வாங்கி கொடுண்ணே. இந்தாண்ணே, இந்த பணத்தையும் வச்சுக்க. அண்ணே இந்த சென்னையில இருந்து வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. ஆமா, ரூபாயும் கொடுப்ப, வாங்கியும் கொடுக்கணும். மச்சான், நான் உனக்கு மொபைலில் ஃபார்வர்ட் பண்ணா அதெல்லாம் எடுத்து பார்க்க உனக்கு சிரமமாக இருக்கும். அதனால டீட்டெயிலாக இதுலேயே எழுதியிருக்கேன். இது ஹோட்டல் நம்பரு. இது சென்னையில் இறங்கினதும் கூப்பிட்டா அவங்களே கார் அனுப்பி வச்சிருவாங்க. ஹோட்டலுக்கு போனதும் உன்னோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சொன்ன உடனே ஒரு ரூம் சாவியை கொடுத்துருவாங்க. மொத்தம் 3 நாளைக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஹனிமூன் மச்சான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னங்க சம்முவா, என்னலே கிளம்பிட்டியா? ஆத்தா, நல்ல வேலை அந்த வீணா போன சவுந்தர பாண்டிய கூப்பிடாம வந்தியா? ஐயோ மாமா, அவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா? காரை நிறுத்தியும் நிக்காம அம்மா குதிச்சு இறங்கி ஓடி வருது. அவருக்கு தெரியாம அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அம்மா சொல்லுமா சீக்கிரம். எல்லாம் நல்லபடியா நடந்து 2 பேரும் சந்தோஷமா திரும்பி வரணும். இந்தாலே, இத செலவுக்கு வச்சுக்கோ. என்ன இப்படி போனா? இதை வச்சுட்டு 1 வருஷத்துக்கு நான் வேலைக்கே போகண்டா போல இருக்கேன். சும்மா இல்ல, முதல்ல அது உள்ள வை. ஓ மாமனார் வரப்போ அவர் கண்ணில் பற்ற போகுது, உடனே புடுங்கி வச்சுக்குவாரு. நீ எடுத்து உள்ள என்னலே பரணி பரணி வா 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 வா. ரெடியா? சரியா? ஐயா, என் பொண்ணோட பொட்டியில எடுத்து நம்ம கார்ல. அண்ணா சனியண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்கு அவளோட லக்கேஜ் எடுத்து நம்ம கார்ல வைக்க சொல்லுதிய? மெட்ராஸுக்கு என் பொண்ணு நான் தானே கூட்டிட்டு போக போறேன். அதனாலதே ஒன்னும் தேவையில்லை. என் மக பரணிய அவ புருஷன் சம்மு வந்தா மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போக போறான். அடியே, வேளங்காதவளா இருக்கே. இந்த வெறும் வயலுக்கு இந்த ஊர்லயே தெற்கேது வடக்கேதுன்னு தெரியாது இவனுக்கு. இவன் மெட்ராஸுக்கு போய் என்னத்தை காட்ட போறான் இவன்? பரணி, நீ வாடா, நம்ம போவோம். ஒரு மாமனார, இது என் குடும்ப விவகாரம். அது என் பொண்டாட்டிய நான் தான் கூட்டிட்டு போவேன். தேவையில்லாம வந்து உள்ள மூக்க விட்டா ஒரு மூக்க அறுத்துப்படுவேன், ஜாக்கிரதை. ஓ, சம்முவும் பரணியும் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். வளர்ந்து கட்டவனே, இவ இப்ப சமூகத்துக்கு பொண்டாட்டியாவ இங்க இருக்கா? ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கிளம்பினவ தானே. ஏதோ ஓ பொண்டாட்டி உண்டா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இவ இந்த வீட்டுல வந்து தங்குனா. அதுவும் இந்த வெறும்பய பொண்டாட்டியா இல்ல, அவ இந்த வீட்டுல ஒரு டாக்டரா தங்கினா. இப்போ இந்த டாக்டர் ஏன் மகளை இந்த வீட்டுல இருந்து கிளம்புதான். ஏன் மகளை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எல்லாம் பரணி, டைம் வேஸ்ட் பண்ணாத, வா கிளம்பி வா வா. பரணி, நீ வான்னு சொல்லுதல்ல. இந்த விளங்காத வீட்டுல நீ இருந்ததெல்லாம் போதும். மொத்தமா இதெல்லாத்தையும் தலை விட்டுட்டு நீ என் கூட வா வா. ஏய், விளங்காதவன கோமாளி, உன்னையெல்லாம் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள விட்டு வச்சதே தப்பா போச்சு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இந்த பாரு, பரணி எங்க மருமக, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. 2 வருஷம் உன் வீட்டுல இருந்துட்டான்னா அவளை என்ன உன் மருமகனை பீத்திக்கிறியா? இல்ல, இவளை பெத்தது நானு, இவளை படிக்க வச்சது நானு, இவளை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தது நானு. நான் தான் பீத்திக்கணும். என்ன நடுவில் வந்து ஆட்டையை போட்டு அம்புட்டியும் கொள்ளையடிச்சிட்டு போலான்னு பாக்கியா? மாமனார, என் அப்பங்கிட்ட பேசும்போது மரியாதையா பேசு, இல்ல இங்க நடக்கிறதே வேற. இவனுக்கு என்ன மரியாதை? நீ வாடா. என்ன செய்தி? என்ன நடக்குதுங்க? இது என்னோட வாழ்க்கை, என்னோட படிப்பு.
இத வச்சு நீங்க அடிச்சுக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு நானும் சண்முகமும் பிரியணும். இவனுக்கு நான் அமெரிக்காக்கு போக கூடாது. ஆக மொத்தம் உங்க 2 பேருக்கும் அவங்க நோக்கம் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஈகோ தான் முக்கியம். ஆனா என்னோட மனசை பத்தி உங்க யாருக்கும் துளி கவலை கூட இல்ல. உங்க 2 பேரையும் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவருக்கு பெத்த பொண்ண மதிக்கவே தெரியல. இதோ இவனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஏதோ சொத்துக்காக அடிச்சுக்கிற மாதிரி என்ன வச்சு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. என்னதான் வேணும் உங்க 2 பேருக்கும்? என்ன வெட்டி கூறு போட்டா நிம்மதியா இருப்பீங்களா? சொல்லுங்க. இல்லை, நான் கூட மெட்ராஸ்க்கு நீ வரேன். வாயை மூடு. மனுஷனடா நீ? உனக்கெல்லாம் கேவலமா இல்ல? என்ன பத்தியும் என்னோட வாழ்க்கையை பத்தியும் கவலையே படாத உங்களை பத்திலாம் நான் என்ன கவலைப்படணும்? என் கூட யாரும் வர தேவையில்லை. யாராச்சும் பின்னாடி வந்தீங்க, நடு தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். டே சிவபாலா, அக்கா லக்கேஜ்ல எடுத்துட்டு வெளியே வாடா, சீக்கிரம் வா.